உங்கள் குழந்த மற்றவங்க கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்களா? இல்லை மற்ற குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக தனியாக விளையாடிட்டு இருக்காங்களா? கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி இருக்காங்களா? உடனே பதட்டப்படாதீங்க. அவங்களுக்கு காது கேட்கலையோ இல்லை அவங்களுக்கு பேச தெரியலையோன்னு பயப்படாதீங்க. அவங்க உலகம் வேற, அவங்களோட வயரிங் வேற. வணக்கம், டாக்டர் கீதா ஸ்ரீ பாலாஜி. இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆட்டிசம். இதை பற்றி வெளியில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சித்த மருத்துவராகவும் ஒரு ஹெல்த் கேர் ப்ராக்டிஷனராகவும் நான் இதை பார்க்குற விதம் வேறு. இன்றைக்கி எபிசோடில் ஆட்டிசம்னா என்ன, அந்த குழந்தைங்களோட உலகம் எப்படி இருக்கும்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் நிலை. அதாவது மூளை வளரும்போது அதோட கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக அமையுது. இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாரோட மூளையும் ஒரு ரேடியோ மாதிரி தான். நாம் ஒரு குறிப்பிட்ட எஃப்எம் ஸ்டேஷனில் வச்சா தெளிவாக பாட்டு கேட்கும். ஆனால் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டியூனிங் வேறு ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். நமக்கு சாதாரணமாக கேட்குற ஒரு மிக்சி சத்தம் அவங்களுக்கு காதுக்குள்ளே யாரோ கத்துற மாதிரி இருக்கும். நம்ம சாதாரணமாக பார்க்குற ஒரு பிரகாசமான லைட் அவங்க கண்ணை குத்துற மாதிரி இருக்கும். இதனால தான் அவங்க சில நேரங்களில் கத்துறாங்க, இல்லைன்னா காதை மூடிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் சென்சரி ஓவர்லோட். அவங்களோட 5 சென்சஸும் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் அவங்களால இந்த உலகத்தோட இறைச்சலை தாங்க முடியாமல் அவதிப்படுறாங்க. இப்போது சித்த மருத்துவம் இதில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போகலை, ஆனால் இது உங்களுக்கு புரியணும். நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம்னு 3 விஷயங்கள் இருக்குது. இதில் வாதம் தான் நம்ம நரம்பு மண்டலத்தையும் நம்ம மூளையோட இயக்கத்தையும் கட்டுப்படுத்துது. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வாதத்தோட ஓட்டம் கொஞ்சம் சீரற்றதாக இருக்கும். ஒரு காற்று எப்படி வேகமாக வீசினா அந்த இடமே பரபரப்பாக இருக்குமோ, அதே மாதிரி அவங்க மூளைக்குள்ளே அந்த நரம்பு தூண்டல்கள் ரொம்ப வேகமாக இருக்கும். இதனால தான் அவங்களுக்கு ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியாது, இல்லைன்னா ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. இதை அவங்க வேணும்னே பண்ணுறது கிடையாது. அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த வாத வேகத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் இது செய்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அந்த குழந்தைங்களை நம்ம கையாளுறது விதமே மாறிடும். இப்போ நிறைய பேரண்ட்ஸோட டவுட் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டிசம் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? சில முக்கியமான அறிகுறிகள் இருக்குது. முதலாவதாக கண் தொடர்பு, அதாவது ஐ கான்டாக்ட். நீங்கள் பேசும்போது அவங்க உங்கள் கண்ணை பார்த்து பதில் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது தனிமை. மற்ற பசங்க கூட சேராமல் அவங்க பாட்டுக்கு ஒரு காரில் இருக்கிற சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ஒரு பொருளை வரிசையாக அடுக்கி வைக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. மூணாவதாக மொழி வளர்ச்சி. பேச ஆரம்பிக்கிறதுல தாமதம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதையே திரும்ப சொல்லுவாங்க. நாலாவது உணவு பழக்கம். சில வாசனைகள், சில டெக்ஸ்சர் இருக்கிற உணவுகளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா உடனே அவங்கக்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்குது. அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக கவனிப்பாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், உங்கள் குழந்தைங்க ஸ்பெஷல். அவங்கள மற்ற குழந்தைங்களோட ஒப்பிடாதீங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இன்னொரு செடிக்கு வெயில் தேவைப்படலாம். அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கும். ஆட்டிசத்தை குணப்படுத்த முடியாது, ஆனால் மேனேஜ் பண்ண முடியும். சித்த மருத்துவத்தில் இதுக்கான சிறப்பான தீர்வுகள் இருக்குது. அவங்களோட அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தவும் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கவும் நிறைய வழிகள் இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடில் அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், சித்த மருத்துவத்தோட அந்த ரகசிய மூலிகைகள் என்ன, வர்மா இதில் எப்படி உதவுதுன்னு நம்ம விவரமாக பார்க்கலாம். இந்த உலகம் அவங்களுக்கு புரியலைங்கிறத விட நாம தான் அவங்களோட உலகத்தை புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் பார்க்குற மாற்றங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற பயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நாம் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, அன்பு தான் மிகப்பெரிய மருந்து. அடுத்த எபிசோடில் ஆட்டிசம் பற்றின சில தவறான கருத்துக்கள், அதாவது மித்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆரோக்கியமான வாழ்விற்கு சித்த மருத்துவம் எப்பொழுதும் துணையாக இருக்கட்டும். நன்றி.